ஓகே गाइस ஜஸ்ட் மிஸ் இன்னைக்கு சுமன் கில் ஃபர்ஸ்ட் பாலே எல்பிடபிள்யூ ஆனோன சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் குதிச்சிருப்பானுங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா செகண்ட் வீடியோ அப்போ கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பார்த்தேன். சுமன் கில்ல வந்து கழுவி ஊத்தாத குறைய ஊத்தி தள்ளிட்டு இருந்தீங்க. செகண்ட் மேட்ச் அப்போ சுமன் கில் டக் அவுட் ஆகும் போது உங்க எல்லாருக்கும் ஏன் ஞாபகம் வந்திருக்கும். ஆனா இந்த எல்பிடபிள்யூ நடக்கும் போது எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. டக்குன்னு ஆஹா பசங்க ரெடி ஆயிருப்பானுங்களே அப்படின்னு. பட் ஒரு நூல் இடையில கில்லு வந்து தப்பிச்சிட்டான். இன்னைக்கு கில்லு விளையாண்டதே வந்துட்டு ஒரு 50 போட்டு நம்ம கோட்டாவை உள்ள வச்சிடணும் அப்படின்னு தான் லேண்டா. ஆனா கடைசி இந்த மேட்ச் ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆயிட்டா. சப்பையா முடிக்க வேண்டிய மேட்சை 10 ஓவர்ல முடிக்க வேண்டிய மேட்சை இழுத்து 16வது ஓவர் வரை போயிட்டானுங்கடா. பட் பரவாயில்ல, வின் பண்ணிட்டாங்க. ஒரு கிக்கே இல்லாம இருக்கு. நம்ம வின் பண்ணாலே சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணாதான் ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வின் பண்ணா நல்லாவே இருக்க மாட்டேங்குது. தர்மசாலால இன்னைக்கு மேட்ச் நடந்துச்சு. எதிர்பார்த்த மாதிரியே ஹர்ஷித் ராணா வந்துட்டான். போன வீடியோல நான் சொன்னேன், நான் ஹர்ஷ்தீப்பை வெளியே வச்சுட்டு ஹர்ஷித் ராணா கொண்டு வருவாங்கன்னு நினைச்சா அதை பும்ரா போயிட்டான். பர்சனல் ரீசன்ஸ் அப்படின்ட்டானுங்க. என்ன காரணம்னு தெரியல. நான் ஹர்ஷித் ராணா வந்து ஓப்பனிங் வருவான்னு பார்த்தேன். பட் அதுக்கு வந்துட்டு சான்ஸ் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அபிஷேக் சர்மா தலை மேலே அடிச்சு உட்கார வச்சிட்டான்னு நினைக்கிறேன் ஹர்ஷித் ராணாவை. பட் பசங்க பவுலிங் கன் மாதிரி போட்டாங்க. வந்ததுக்கு வந்துட்டு எப்பவும் போல ஹர்ஷித் ராணா வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணி விக்கெட் எடுத்துடுறான். அதையும் நம்ம சொல்லிதான் ஆகணும். ஹர்ஷ்தீப் சிங் போன மேட்ச் வந்துட்டு ஒரு ஆஃப் டே மாதிரி இருந்தவனுக்கு அவ்வளோ ரன்னு கொடுத்தான். வைடு போட்டு அசிங்கப்படுத்திட்டு இருந்தான் எல்லாரையும் உட்காந்துட்டு. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டான். இதுவரை நான் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் வந்து ஆடி நான் பார்த்ததே இல்லை. நான் பார்க்கும் போதெல்லாம் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் அவுட் ஆகிட்டு தான் போறேன். நான் பார்க்கும் போதெல்லாம் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் எப்போ தெரியுமா நான் அடிச்சு பார்த்துருக்கேன். இந்த நெதர்லாண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டுமுக்கு டீமோட தான் நான் அடிச்சே பார்த்துருக்கேன். மற்ற நேரம்லாம் இந்தியாவோட வரும்போது எல்லாமே இந்தியான்னு இல்லை, ஒரு மெயின் டீம் வரும்போது எல்லாமே வந்துட்டு ஒரு 1 டிஜிட்லேயே காணாம போற மாதிரி எனக்கு தோணுது. ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் வந்துட்டு வந்தோன்னு ஹர்ஷ்தீப் தூக்குனா, அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா டப்புன்னு தூக்கிட்டானுங்க டிகாக்கு. ஆனா என்ன ரிவ்யூ வந்துட்டு தாறுமாறா வேஸ்ட் பண்ணானுங்கப்பா. ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல ரிவ்யூ வந்து முடிச்சு தள்ளிட்டானுங்க, குப்பையில தூக்கி போட்டுட்டானுங்க. பட் ஹர்ஷித் ராணா ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தான். அவங்க சைட்ல ஆடினது யாருன்னா வெறும் மார்க்கரை மட்டும்தான். தனியா நின்றுட்டு இருந்தான். கேப்டன் அப்படின்றதுனால உட்காந்து ஆடிட்டு இருந்தான். மற்றபடி வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், ஹர்ஷ்தீப்பா இருக்கட்டும், அவ்வளோ எக்கனாமிக்கலா போட்டாருங்க. 4 ஓவர் போட்டு 13 ரன்னு 11 ரன்னு தான் 2 பேரும் கிட்டத்தட்ட கொடுத்துருக்கானுங்க. வந்த எல்லாருமே இன்னைக்கு விக்கெட் எடுத்துட்டானுங்க. கிட்டத்தட்ட டாமினேட் பண்ணிட்டானுங்க. ஆனா மேட்ச் கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. அதையும் நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் ஒரு மாதிரி போர் அடிச்சிச்சு. ஒரு 117 ரன்னு கொஞ்சம் ஒரு கிக்கே இல்லாம போன மாதிரி இருந்துச்சு நமக்கு வந்து பார்க்கும் போது. நான் சூரியகுமார் டாஸ் ஜெயிச்சோன்னா வந்து நம்ம பேட்டிங் ஆடலாம் அப்படின்னு எதுவும் ஒரு முடிவெடுப்பான் அப்படின்னு நினைச்சேன்னா அது நடக்கல. நம்ம பேட்டிங் ஆடினா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏதாவது பார்க்கணும். இல்ல அவனுங்க சைடு ஏதாவது அடிப்பாங்கன்னு பார்த்தேன், அதுவும் நடக்கல. ஏன்னா நம்ம நல்லா பவுலிங் போட்டோம். போன மேட்ச் எப்படி கவுந்தவோம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பவுன்ஸ் பேக் பண்ணி ஸ்ட்ராங்கா வந்துட்டோம் சொல்ல போனோம்னா. அதுக்கப்புறம் நம்ம பேட்டிங் பிடிக்க வந்தோம். இதுலதான் ஒரு பெரிய கூத்து நடந்துச்சு. எப்போ அபிஷேக் சர்மா அவுட் ஆனனோ அப்போ ஒரு டிப் எடுத்துட்டு நான்லாம் சுமன் கில் வந்துட்டு எல்பிடபிள்யூ ஆனோன்னு செத்தாண்டா அவன் இன்னைக்கு அப்படின்னு தான் நினைச்சேன். மண்டேல மாட்டாண்டா இன்னைக்கு புளிஞ்சு எடுத்துடுறான்டா அவனை அப்படின்னு நினைச்சேன். ஒரு நூல் இடையில தப்பிச்சுட்டு போயிட்டான். பட் பரவாயில்ல, 28 ரன்னு இருந்தாலும் நான் சொல்றேன், இது இல்ல இவன் 28 ரன் அடித்தா மட்டும், இப்ப இவன் 28 ரன் அடிச்சிட்டா மட்டும் இவன் வந்துட்டு டீமுக்குள்ள இடம் வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம பேசையா போறோம். இல்ல, இவன் வெளியே தான் இருக்கணும். 28 பாலுக்கு 28 ரன் அடிச்சிருக்கான். அங்க திலக்வர்மா போட்டு நீ 28 பாலுக்கு 28 அடிக்கிறியா, நான் 34 பாலுக்கு 26 அடிச்சு காட்டுறேன்டா அப்படின்றா. திலக்வர்மா கதையை நமக்கு எல்லாருமே தெரியும். இம்பார்ட்டன்டான மேட்ச்ல மட்டும்தான் அடிப்பேன்னு சபதம் எடுத்துட்டான் அவன் இம்பார்ட்டன்டான மேட்ச்ல மட்டும்தான் நான் அடிப்பேன் சார், மற்ற எல்லா மேட்ச்ல நான் இப்படிதான் அடிப்பேன், ஓபி அடிப்பேன், டெஸ்ட் மேட்ச் ஆடுவேன் முடிவு எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். அபிஷேக் சர்மா எல்லாம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து 6 அடிக்க ஆரம்பிச்சான். ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஆட ஆரம்பிச்சான். 18 பால்ல 35 ரன்னு சும்மா காட்டு தீ மாதிரி இருந்துச்சு. சரி, சுமன் கில் விளக்கன்னு இருக்கானே, 2 பேர் இருக்கானுங்க, திலக்வர்மாவும் சுமன் கில்லும் இருக்கானுங்களே, டக்குன்னு அடிச்சு மேட்சை முடிப்பானுங்கன்னு பார்த்தோன்னா முடிக்க மாட்டேங்கிறானுங்க. சுமன் கில் விட்டுறான், ஒரு பாலை விட்டுட்டு சிரிப்பா அப்படியே திலக்வர்மா பார்த்துட்டு, மாப்பிள்ள எப்படி தப்பிச்ச மாதிரியா அப்படின்றான். கூச்ச புண்டே இல்லைல்ல உனக்கு. ஆனா கூச்ச புண்டே இல்லை உனக்கு சுத்தமா, நல்லா தெரியுது. சரி, அதுக்கப்புறம் இவனுங்க அவுட் ஆகுன்னு பார்த்தா சூரியகுமார் வரான். சூரியகுமார் கதையை நான் சொல்லல சூரியகுமார் எப்படி அவுட் ஆவான்னு. எப்பவுமே அதே தான், அந்த ஃபிளிக் ஷாட் அடிச்சு பால் மேல போகும், கேட்ச். இதே தான் சூரியகுமார் கதை. வருவான், 2 ஷாட் ஆடுவான், அதுக்கப்புறம் ஒரு ஃபிளிக் ஆடுவான், பால் அப்படியே மேல போவோம், ஃபீல்டு போவோம், கேட்ச் ஆகும். என்ன எப்பவுமே இங்க போவோம், கரெக்டா பவுலர் சைடு போவோம். இந்த வாட்டி அவனுடைய ஏரியாக்கே போய் வந்து கேட்ச் அவுட் ஆயிட்டு. அதெல்லாம் முன்னாடி ஒரு டைம்ல சூரியகுமார்லாம் ஆடும் போது பால் எங்கேயோ போயிடும். ஆனா இப்போ வந்துட்டு என்னன்னு தெரியல, அவன் ஒரு மாதிரி என்னன்னு தெரியல. அவன் வந்து லேர்ன் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு என்னோட கெஸ் கரெக்டா இருந்தனா இந்த T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் சூரியகுமார் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன்.
அது மட்டும் இல்லாமல் ஏஜ் வந்து 35 years old. அவன் T20 தவிர மொத்த எந்த ஃபார்மேட்டையும் விளையாட மாட்டான். கொஞ்சம் லேட்டாக வந்துட்டான். சில பிளேயர்ஸோட ஸ்டைல் வந்துட்டு டக்குன்னு போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சூரியகுமாரோட ஸ்டைலும். மேபி அவன் வந்துட்டு இதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் நல்லா விளையாண்டானா நல்லா இருக்கும். ஆனால் ஒரு கேப்டனாக இருந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி தெரியுது. இப்போ சுமன் கில் நல்லா விளையாடலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவனை தூக்கி வெளியே வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வேற யாரோ ஒருத்தர கொண்டு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஜெயஸ்வாலோ இல்லை சாம்சனோ யாரோ கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் சூரியகுமார் வந்துட்டு போக முடியாது. ஏன்னா அவன் தான் கேப்டன், அவன் விளையாண்டே ஆகணும். அதனால அவன் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல இருக்கிற மாதிரி தோணுது. சுமன் கில் ஒரு மாதிரி மண்டை மேல இருந்து எல்லாரும் வெறுப்பேத்துற மாதிரி எனக்கு தெரியுது. ஏதோ வந்துட்டு அவன் இடத்த வைக்கிறதுக்காண்டியே விளையாடுற மாதிரி இருக்குது. எனக்கு உண்மையிலே பார்க்க அப்படிதான் தெரியுது. சுமன் கில் விளையாடும் போது அவன் இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காண்டியே விளையாடுற மாதிரி இருக்குது. இன்னைக்கெல்லாம் அவன் பேட்டிங் பிடிக்கும் போது நான் அடிச்சு சொல்றேன், அவன் 50 காண்டி மட்டும் தான் விளையாண்டான். இன்னைக்கு அவன் டீம் காண்டிலாம் விளையாடவே இல்லை. உருட்டி எப்படியாவது ஒரு 50 போட்டுருணும் அப்படின்னு நினைச்சு விளையாண்டா அவுட் ஆயிட்டா. எனக்கு அவன் அவுட் ஆகும்போது சந்தோஷமா தான் இருந்தது. நான் கவலையே படாது, எனக்கு ஜாலியா இருந்தான். அவுட் ஆயிட்டு போடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நீ உட்காந்து உருட்டி நீ 50 போட்டுட்டு இவன் ஒரு 50 போட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 10 மேட்சுக்கு அவனை வச்சிருவானுங்க, அவ்வளவுதான். முடியல, என்னால முடியல. அதுக்கப்புறம் டூபே வந்தா 4 பால்ல மேட்சை முடிச்சுட்டு போயிட்டான். சொல்லபடி பார்த்தீங்கன்னா மேட்ச் இன்னைக்கு ரொம்ப ஒரு நார்மலான ஒரு மேட்சா இருந்துச்சு. ஏன்னா வெறும் ஒரு 118 ரன் அடிக்கிறதுக்கு இவனுங்க ஃபாஸ்டா விளையாண்டா எதுவுமே தெரியாது. இவனுங்க உட்காந்து உருட்டி அரைச்ச மாவை அரைச்சிக்கிட்டு தின்னுகிட்டுல இருந்தானுங்க. அப்படி இருந்ததுனால ரொம்ப போரிங்கா இருந்துச்சு. சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் மேட்ச் ஆடினானுங்க பாத்தீங்களா, அந்த கிக்கு வரல இதுல. சவுத் ஆப்பிரிக்கா நம்மளை போட்டு புரட்டி எடுத்தானுங்க தெரியுமா, அந்த கிக்கு இல்ல. ஒருவேளை நான் சொன்னது நடந்துருமோ என்ன, 4-1 நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பாப்போம் அது நடக்குதானே. எனக்கு அது நடக்குமா என்னன்னு தெரியல. அடுத்த மேட்ச் வந்து லக்னோல நடக்க போகுது. 17th வெனஸ்டே. ஆஷஸும் அன்னைக்கு தான் ஆரம்பிக்குது. லக்னோல நடக்க போகுது. லக்னோவில் நடந்தா எப்பவுமே நல்லா இருக்கும். பாப்போம் சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு ரிவெஞ்ச் அடிக்கிறானுங்கன்னு பார்ப்போம். எனக்கு வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா வந்து அடிக்கடா இந்தியாவை. அதுக்கப்புறம் இந்தியா வந்து டிசைடர்ல வந்து நாங்க திருப்பி அடிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அப்பதான் ஒரு த்ரில் இருக்கும். நான் இப்ப அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. ஒயிட் வாஷ் பண்றது அதெல்லாம் யோசிக்கவே இல்லை கைஸ். வேண்டாம், எனக்கு கிக்கு வேணும். எனக்கு கிக்கு வேணும் கண்டிப்பா. கிரிக்கெட்ல இப்ப பாக்குறதுக்கு எனக்கு ஹை வேணும்னா இப்ப இந்த கிக்கு தான் வேணும். ஸோ அதனால சவுத் ஆப்பிரிக்கா நல்லா விளையாடுங்க, இந்தியா நல்லா விளையாண்டாலே போதும். இந்த மாதிரி ரொம்ப டல்லான மேட்ச்லாம் வேண்டாம். நம்ம ஆனா சூப்பரா விளையாண்ட பவுலர்ஸ்லாம் வந்துட்டு பக்காவா போட்டாங்க. ஹர்ஷ்தீப் வந்துட்டு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கான்பா. எப்பெல்லாம் அவனை வந்து சந்தேகப்படுறோமோ அப்பெல்லாம் வந்து டக்குன்னு ப்ரூவ் பண்ணிடுறான். ஆனா அந்த ஹர்ஷித் ராணா இருக்கான் பாருங்களேன், இந்த கம்மி மேட்ச்ல கூட என்னதான் விக்கெட் எடுத்தாலும் ரன்னு ஒரு 34 ரன்னு கொடுத்துட்றான். அவன் எப்படியாவது ஒரு காட்டு தீ மாதிரி ரன்னு கொடுத்துட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பாபர் அசாம் நான் வந்து பிங்க் ஜெர்சியில பார்த்தேன். எதுல நான் பிக் பாஸ் லீக்ல பார்த்தேன். எனக்கு தெரியாது பாபர் அசாம் பிக் பாஸ் லீக் இப்ப சேர்ந்திருக்கான் அப்படின்னா. நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு 056 ஜெர்சி போட்டுட்டு. பார்த்தேன்னா பாபர் அசாம். அட பாருப்பா, சரி என்ன பண்றாருன்னு பாப்போன்னு பார்த்தேன்னா 2 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. ஒரு செஞ்சுரி மிஸ் ஆயிட்டு. ஒரு 98 ரன் ஒரு கேப்ல வந்து ஒரு செஞ்சுரி வந்து மிஸ் பண்ணிட்டாரு பாபர் அசாம் இல்லையா. அப்படிதான் ஜிம்பாப்வே ஃபேன்ஸ் எல்லாம் அழுதுகிட்டு இருப்பானுங்க, கரைஞ்சிக்கிட்டே இருப்பானுங்க. ஸோ பாபர் அசாம் அவுட் ஆனதை பார்க்கறது கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு. ஆனா பட் பாபர் அசாம் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். பட் எத்தனை வாட்டி தான் அவங்க டீம் வந்து சான்ஸ் கொடுப்பானுங்கன்னு தெரியல. டெஸ்ட் ரேங்கிங் எல்லாரும் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குதுன்னு. விராட் கோலி இல்லாதது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. இல்ல இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். 4 பேர் ஃபேப் 4 அப்படியே வந்திருப்பானுங்க. பட் எதுவும் பண்ண முடியாது, போயாச்சு கிங் வந்துட்டு. பாப்போம் கைஸ் நம்ம வந்துட்டு 4th T20ல என்ன நடக்குது அப்படின்னு. ஆனா இந்த சேஞ்ச் வந்து கண்டிப்பா பண்ணியே ஆகணும். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த சஞ்சு சாம்சன், இந்த சுமன் கில் ஒரு பெரிய ஒரு இதாவே இருக்குது இவன் மேல. சுமன் கில் வந்து வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான். முக்கியமா அவனோட இந்த வைஸ் கேப்டன் பதவி தான் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்குது. அவன் உயிர் எடுக்கலாம். அந்த பதவி இருக்கு பாத்தீங்களா, அந்த கமாண்டை கொடுத்துருக்கானுங்க பாத்தீங்களா, வைஸ் கேப்டன் பதவி, அதுதான் அவனை வந்து உட்கார வச்சிருக்கான். அது இல்லாட்டி அவனை தூக்கி எப்போ வெளியே போட்டிருப்பாங்க. சூரியகுமாருக்கும் அதே மாதிரி தான். கேப்டன் அப்படின்றதுனாலதான் அவன் உள்ள இருக்கான். அவன் நல்லா வின் பண்றான். ஆஸ் அ கேப்டனா வந்து அவன் இந்தியன் டீமுக்கு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் சூரியகுமார் யாதவும் இருக்கா. அப்போ சூரியகுமார் யாதவ் வந்துட்டு கேப்டனா இல்லாம இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சூரியகுமார்லாம் எப்போ வெளியே போயிருப்பான் எனக்கு தெரிஞ்சு. கௌதம் கம்பீர்னா இன்னொரு பொண்டாட்டியை கூட்டு வந்துட்டு உட்கார வச்சிருப்பாரு. ஹர்ஷித் ராணாமா இன்னொருத்தனை கூட்டு வந்து உட்கார வச்சிருப்பாரு, நம்மளை வெறுப்பேத்திட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதனால சூரியகுமார் தான் மெயினான ஆள் எனக்கு தெரிஞ்சு. சுமன் கில்லை விட சூர்யாவோட ஃபார்ம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். ஏன்னா சூர்யா தான் இம்பாக்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தான். நடுவில் வந்தாலே அட்டாக் இருக்கும், சூர்யா பாத்துக்கிடுவான் அப்படின்ற மாதிரில இருந்துச்சு. வந்தாலே ஒரு 80 ரன் அடிச்சிருவான்ப்பா சூர்யா, இன்னைக்கு வந்து சேஸ் பண்ணிடுவான். ஒரு 80 ரன் 6 பறக்க போகுது அப்படிலாம் இருந்த காலம் முடிஞ்சு சூர்யா வந்தாலே 30 தாண்டுவானா 20 தாண்டிடுவானா இன்னைக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். ஸோ அதையும் பார்த்துக்கணும். நான் எதிர்பார்த்தேன் அக்சர் பட்டேல் வந்து இந்த மேட்ச் வரமாட்டான் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் நேற்று. அதே மாதிரி ஹர்ஷித் ராணாவும் இன்னைக்கு வருவான்னு தெரியும்.
எனக்கு வருவான்னு தெரியும். ஆக்சுவலா நான் வந்து ஹர்ஷ்தீப் வெளியே போயிட்டு ஹர்ஷித் ராணா வருவான்னு நினைச்சேன். பட் பும்ரா வெளியே போயிட்டு ஹர்ஷித் ராணா வந்துட்டான். வந்ததுக்கு ஒரு விக்கெட் எடுத்துட்டு போயிட்டான், 2 விக்கெட் எடுத்துட்டு போயிட்டான். பரவாயில்ல, நம்ம வந்து லக்னோல வந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே guys, and see you in the video and remember it, always be on top. Cheers.